அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். உலகத்தின் வாழ்க்கையில் இறைவனுக்கு பிடித்தமான சூழலில் வாழ்ந்து விட்டோமே ஆனால் பெரும் பயங்கரங்களை நாம் சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் பயங்கரமான ஒரு நரக வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தருவதில் சாட்சிகள் முதன்மையாக இருக்கிறது. அதிலே மனிதர்கள் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சூழலும், நமக்கு எதிராக நம்முடைய மர்மஸ்தானம் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சூழலும், நமக்கு எதிராக உடல் உறுப்புகள் அனைத்துமே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையின் சாட்சிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் சாட்சியாக இருக்கிறார். இரண்டாவது சாட்சியாக மலக்குகளும் அவர்களால் எழுதப்பட்ட பதிவேடுகளும் இருக்கிறது. மூன்றாவது சாட்சியாக தங்களுக்கு தாங்களே சாட்சி சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நான்காவது சாட்சியாக ஒருவருக்கொருவர் சாட்சியாக இருக்கக்கூடிய மனிதர்கள். ஐந்தாவது சாட்சியாக கழுத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கும் பதிவேட்டினுடைய சாட்சி. ஆறாவது சாட்சியாக உடல் உறுப்புகளின் சாட்சி. ஏழாவது சாட்சியாக ஜின்களின் சாட்சி. எட்டாவது சாட்சியாக உயிரற்ற பொருட்களின் சாட்சி. மொத்தம் 8 சாட்சிகள் மறுமையின் சாட்சிகளாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விடுகிறது. அதன் பிறகு அனைத்து மனிதர்களும் எழுப்பப்பட்டு விசாரணையை எதிர்நோக்கியவர்களாக அல்லாஹ்வின் முன்னிலையில் நின்று கொண்டிருப்பார்கள். பூமியில் வாழும்போது செய்த அனைத்து காரியங்கள் குறித்தும் மனிதர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படும். அந்த நாளில் அனைத்து அதிகாரமும் ஆதிக்கமும் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கும். நினைத்ததையெல்லாம் அந்த ரப்பால் செய்ய முடியும். இருப்பினும் அவன் தனது மனம் போன போக்கில் விசாரித்து கூலி வழங்க மாட்டான். அவன் நீதமானவன், ஆதில். அவன் நமது செயல்களுக்கும் சில விதிமுறைகளை, வழிமுறைகளை வைத்திருக்கிறான். அந்த வகையில் அவனது அனைத்து விசாரணைகளும் அதற்குரிய கூலிகளும் ஆதாரங்கள், சாட்சிகள் அடிப்படையில்தான் அமைந்திருக்கும். எவரும் எந்த ஒரு செயலையும் எந்த வகையிலும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. நன்மையான காரியங்களை செய்திருக்கும் நம்பிக்கையாளர்கள் தங்களுக்குரிய பரிசுகளை, வெகுமதிகளை பெற்றுக்கொள்வார்கள். தீமையான காரியங்களை செய்திருக்கும் குற்றவாளிகள் தங்களுக்குரிய தண்டனைகளை, வேதனைகளை பெற்றுக்கொள்வார்கள். சின்னஞ்சிறிய அற்பமான செயல்களாக இருந்தாலும், மிகப்பெரிய மகத்தான காரியங்களாக இருந்தாலும், அனைத்திற்கும் அந்நாளில் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கும். பல்வேறு விதமான சான்றுகள் இருக்கும். இவ்வாறு நல்லவர்களுக்கு ஆதரவாகவும் கெட்டவர்களுக்கு எதிராகவும் சாட்சிகள் நிறைந்திருப்பது என்பது மறுமை நிகழ்வுகளில் முக்கியமான ஒன்றாகும். இதை பின்வரக்கூடிய வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சாட்சி கூறுவோர் மீதும் சாட்சி கூறப்படுபவரின் மீதும் சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்வான். சூர் ஊதப்படும். இதுவே எச்சரிக்கப்பட்ட நாள். ஒவ்வொருவரும் இழுத்து செல்பவரோடு சாட்சியுடனும் வருவார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை நாம் எழுப்பும் நாளில் ஏக இறைவனை மறுப்போருக்கு பேச அனுமதிக்கப்படாது. அவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்யுமாறும் வற்புறுத்தப்பட மாட்டார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வசனங்களும் மறுமையின் சாட்சி எப்படிப்பட்டது அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லித்தரப்படுகிறது. வா அஷ்ரகத்தில் அர்துபி நூரி ரப்பிஹா வ உதியால் கிதாபு வஜீஅ பின் நபியீன வஷ்ஷுஹதாஇ வ குலிய பைனஹும் பில் ஹக்கி வஹும் லா யுத்லமூன். பூமி தனது இறைவனின் ஒளியால் பிரகாசிக்கும். பதிவு புத்தகம் முன் வைக்கப்படும். நபிமார்கள் மற்றும் சாட்சிகள் கொண்டு வரப்படுவார்கள். அவர்களுக்கிடையே நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள்.